ஏய் கவிதா, நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? இல்லப்பா, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ படிச்சிருக்கல, என் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. எனக்கே தெரியாதுடா, உன்னை கேக்குறேன். நீ வந்து என்ன சொல்லி தர சொல்ற? நான் காலையில வந்தேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட போறப்பா. இன்னும் மிஸ் இன்னும் வரல. ஸ்கூல் பசங்களும் இப்பதான் வந்திருக்காங்க, இன்னும் பெல் அடிக்கல. அதுக்குள்ள நம்ம பிஸ்கெட் எப்படியா எடுத்து சாப்பிடலாம். நல்ல வேலை சீக்கிரமா வந்து பிஸ்கெட் எடுத்து வச்சது டெஸ்குல வச்சது நல்லதா போச்சு. பசங்க யார பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிடணும்பா. ஏய் அஞ்சலி, அங்க பாரு, அவ எடுத்து பிஸ்கெட் சாப்பிடுறா பாரு. அவ யாரு தன்னு சாப்பிடுறா? அங்க பாரு, திவ்யா சாப்பிடுறா பாரு. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்னது, திவ்யா சாப்பிடுறாளா? இரு பாக்குறேன். ஆமாப்பா, ஓபன் பண்றாப்பா. எல்லாம் பாருங்கடி, அவ பிஸ்கெட் சாப்பிடுறா. நான்சி நான்சி, நீ காலையில அவ என்ன சொன்னா, எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா. மிஸ் வரதுக்குள்ள பாரு எப்படி சாப்பிடுறான் பாரு. இரு மிஸ்கிட்டே சொல்றோம். நான்சி சொல்லிடு நீ மறக்காம, சரியா? திவ்யா, நீ ஏன் சாப்பிடுற? நான் எங்க சாப்பிட்டேன், சும்மா பாக்கதான் ஓபன் பண்றதுக்கோசம் எடுத்தேன். அதுக்குள்ள சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமா மிஸ் வர்றதுக்குள்ள? ஒரு வாட்டி சாப்பிட்டுலாம்ப்பா எக்ஸாமுக்கு, அப்புறம் பசி எடுக்கும். சரியாவே நம்மளால எக்ஸாம் எழுதவே முடியாது. இந்த பிஸ்கெட்ல மொத்தம் 6 இருக்கும், நம்ம எல்லாம் ஒன்னொன்னா ஷேர் பண்ணிக்கலாமா? ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஸ்கூல் பஸ்ல வரும்போது எதுவுமே குடுக்கவே இல்லை. அப்புறம் நிறைய கூட்டமா இருந்துச்சா, டிஃபன் பாக்ஸ் வர எடுத்துட்டு வரல. நம்ம சாப்பிடலாம், ஸ்கூல் பஸ் லேட்டா தான் வந்துச்சு வீட்டாண்ட. பரவாயில்ல, இருங்க நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும் இது. நான் ஓபன் பண்ணிட்டேன்பா, கவர் எல்லாமே பிச்சுட்டேன். சரி, ஆளாளுக்கு ஒன்னொன்னு எடுத்து தரேன், சரியா? ஆளாளுக்கு ஒன்னொன்னு. ஃபர்ஸ்ட் அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட் இருக்கா, அஞ்சலிக்கு. அப்புறம் இன்னொன்னு நம்ம கவிதாக்கு, இன்னொன்னு நான்சிக்கு, இன்னொன்னு தனுக்கு, இன்னொன்னு வந்து பாத்திமாக்கு. லாஸ்டா ஒன்னே ஒன்றுதான்ப்பா இருக்கு எனக்கு. இது ஒன்னே ஒன்னு எடுத்துடுறேன். யாருமே மிஸ்கிட்ட சொல்லாதீங்க நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. சரி, நீ எல்லாருக்குமே கொடுத்துட்டு தானே சாப்பிடுற, நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். அப்பாடி நான் சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. அச்சச்சோ, பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. மிஸ் வர போறாங்க, எல்லாமே எடுத்து வைங்க. ஐயோ சீக்கிரமா எடுத்து வைங்க, மிஸ் வர டைம்க்கு ஆயிடுச்சு. பெல் வேற அடிக்கிறாங்க, காதுல விழுது இல்ல? ஆமாண்டி, பெல் அடிக்கிறாங்க, வேகமா எடுத்து வச்சிருங்கடி. அப்புறம் நாம தான் மாட்டுவோம், எக்ஸாம் அப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா எடுத்து வச்சிடலாம். எங்க எடுத்து வைக்கிறது? சரி, திருப்பி என் டெஸ்க் பின்னாடியே உள்ளே வச்சிடறேன். நான் டெஸ்க் அடியிலே வச்சுட்டேன். நம்ம கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடலான்னு, ஒரு ஈவினிங் போல சாப்பிடலாம். அது ஈவினிங் இல்ல, மதியானம் லஞ்ச் டைம். மதியானம் லஞ்ச் டைம் எல்லாமே வீட்டுக்கு போயிடுமே, இன்னைக்கு ஆஃப் டே இல்ல. சரி விடுங்கடி, வீட்டுக்கு போகும்போது கொடுத்து அனுப்புறேன். ஆனா மிஸ் கிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்கடி. பெல் அடிச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ் வந்துருவாங்க. என்ன பரவாயில்லையே, இன்னைக்கு காலையிலேயே எல்லாரும் வந்துட்டீங்க நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் பஸ் வந்து நல்லா ரஷ்ஷா வந்துச்சு. எக்ஸாம் சொல்லவே எல்லாம் வந்துட்டீங்க. ஆனா அப்ப கூட நம்ம கிளாஸ்ல ஒரு ஆள் வரவே இல்லையே, லாஸ்ட் பெஞ்ச் காலியா இருக்கு. சரி, எக்ஸாம் பேட் தரேன் எல்லாருக்குமே, எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. நீ காலையிலேயே வந்துட்டியா? ஆமா மிஸ், நான் காலையிலேயே வந்து பெஞ்ச் எல்லாமே சரி பண்ணிட்டேன். பரவாயில்ல, குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். வேற யாரெல்லாம் வந்தீங்க காலையில? மிஸ் நான்சி எல்லாம் வந்தாச்சு. சரி, ஓகே உட்காருங்க, நான் எல்லாமே உங்களுக்கு தரேன். நான் வரும்போது எக்ஸாம் பேட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒன்னொன்னு தரேன், எல்லாரும் ஒன்னொன்னு வாங்கிக்கோங்க. இந்தம்மா, ஒரு பேட் எல்லாமே வச்சு கடகடன்னு எழுதணும். எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, பார்த்து எழுதக்கூடாது, சரியா? இந்தா உனக்கு ஒரு பேடு. இந்தம்மா உனக்கு ஒரு பேடு. இன்னொரு பேடு. இன்னொரு ஆள் இருக்கா, யாருக்காவது கொடுக்கணுமா? மிஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை மிஸ். அச்சோ, நான் 5 பேடு தான் எடுத்துட்டு வந்தேனா? சரி, வார்ட் பாய் கிட்ட சொல்லி அனுப்புறேன், எடுத்துட்டு வந்து தருவாங்க. இல்லைன்னா இந்த பொடி, இந்த புக்கு வச்சு எழுதிக்கோ, சரியா? ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். அப்பா ஜாலி, இந்த புக்ல தான் எல்லாமே ஆன்சர் எல்லாமே இருக்கு. அப்படியே பார்த்து டிபி காப்பி அச்சிட வேண்டியதான். தனு, அவளுக்கு பாத்தியா, எக்ஸாம் புக்கே கொடுத்துட்டாங்க மிஸ். ஆமாப்பா, ஆனா மிஸ்ஸுக்கு தெரியாது போல. நம்ம சொல்லி கொடுத்துடலாமா? அவ ஆல்ரெடி கிளாஸ் லீடரா இருக்கா, இன்னும் நிறைய மார்க் வாங்கிடுவாடி. அஞ்சலி, தனு என்ன தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க? நான்சி, நீ பாக்கவே இல்லையா? அங்க பாரு, அவ புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கா. அந்த புக்ல தான் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கு. மிஸ்ஸுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க, ஞாபகம் மறதியில. இன்னைக்கு எக்ஸாம் தெரியாம கொடுத்துருப்பாங்களா? அது எதுவுமே இருக்காதுரி, அப்படிலாம் மிஸ் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப கிளாஸ் புக் மாத்தி கொடுத்தாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா அதுல ஃபுல்லாவே ஆன்சர் எல்லாமே இருக்கு. என்ன குச்சு குச்சின்னு பேசினே இருக்கீங்க அந்த இடத்துல? கம்மன் இருங்க, பேப்பர் எடுத்துட்டு வந்துருவாங்க, பேப்பர் தரேன்.
ஏய் எப்படியா ஆகட்டும் விடுப்பா. மிஸ் அப்புறம் நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ எப்படியாவது போறா, விடுங்க. பரவாயில்லையே, காலையிலேயே எல்லா பசங்களும் வந்துட்டீங்க போல. கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு. மேம், சார் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து விட்டாங்க மேம். இந்தாங்க மேம். பாபு, இன்னொரு பேட் இருக்குமா? இந்த பொண்ணுக்கு பேடே இல்லப்பா. மேம், பேட் எல்லாமே காலி ஆயிடுச்சு மேம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்தாங்க கொஸ்டின் பேப்பர் மேடம். சரி குடுப்பா. சரி, கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, நீ கிளம்புப்பா. நான் சொல்றேன் சார் கிட்ட. ஓகே மேடம், வரேன். டைம் கரெக்டா பெல் அடிச்சிருவேன். சீக்கிரமா எழுதி முடிக்க சொல்லுங்க. குட்டி பசங்களா, சீக்கிரமா எழுதி முடிச்சிடணும். நான் கரெக்டா டைமுக்கு பெல் அடிச்சிருவேன். அப்புறமா கொஸ்டின் எழுதலாம் சொல்லக்கூடாது. என்னது, இந்த அங்கிள் வேற கரெக்டா பில் அடிச்சிருவேன்னு சொல்றாரு. ஆமா, அவர் எப்பவுமே அப்படிதான் சொல்லி பயம் காட்டுவாரு. பயப்படாத, அவர் 10 தூங்க தான் போறாரு எப்படி இருந்தாலும். சரிம்மா, எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்குறேன். ஆன்சர் பேப்பர் கூடயே இருக்கும். எல்லாமே கரெக்டா ஆன்சர் எழுதணும், சரியா? மார்க் கம்மியாக கூடாது. இந்தாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே இருக்கு. பேட்ல வச்சு எழுதுங்க. சீக்கிரமா எழுதி முடிக்கணும். ஆன்சர் பார்த்து எழுதக்கூடாது. ஒருத்தவங்க பேசக்கூடாது, சரியா? அப்புறம் நான் எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்பேன், நீங்க எழுதுனதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாமா பேப்பர் வேணா வாங்கி எழுதுங்க. அதே பேப்பர்ல கிறுக்கி வைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணா வாங்கி கேட்டு எழுதுங்க, ஓகேவா? இந்தாங்க பென்சில் ஒரு பெஞ்சுக்கு வைக்கிறேன். பெல் ஒன்னு அடிக்கும். பெல் அடிச்சிட்ட பிறகு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? அது வரைக்கும் யாரும் எதுவும் எழுதக்கூடாது. வெறும் டேட்டும் உங்க பேரு மட்டும் எழுதி வைங்க. பெல் அடிச்சோடனே தான் ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ஓகே மிஸ், நாங்க பேரும் டேட்டும் மட்டும் எழுதி வைக்கிறோம் மிஸ். என் பேரு என்ன? அஞ்சலி. அஞ்சலி, என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏன்பா, என் பேர் தான்ப்பா எழுதுறேன், அதுக்குள்ள அஞ்சலி ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்காதீங்கப்பா. பெல் அடிச்சிருச்சு. பசங்களா, பெல் அடிச்சிருச்சு. இன்னும் அடுத்த பெல் அடிக்கிற வரைக்கும் இந்த டைம். அதுக்குள்ள நீங்க வந்து முடிச்சிடணும் எல்லாத்தையுமே, சரியா? கடகடன் எழுதி முடிங்க அடுத்த பெல் அடிக்கிறதுக்குள்ள. ஓகே மிஸ். இந்த கொஸ்டின் இதோட ஆன்சர் கொஸ்டின் எல்லாமே உள்ளதா இருக்கு. நான் உள்ளே பார்த்து எழுத போறேன்ப்பா. நம்ம கிளாஸ்ல பொன்னி வரல. பொன்னிக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? மிஸ், பொன்னி வந்து உடம்பு சரியில்லை மிஸ், அதனாலதான் மிஸ் வரல. சரி, ஓகே எல்லாரும் எழுதிட்டீங்களா? டைம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிரும். நான் சரியா எழுதவே இல்லடி. இங்க பாருடி, தாண்டி எழுதி வச்சிருக்கேன். நான் என்னடி பண்றது? போச்சு பெல் வேற அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாடி புக்க பார்த்து எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. இந்த வாட்டியும் நாம தான் ஃபுல் மார்க். பெல் அடிச்சிச்சு. போச்சு போ. மிஸ் வாங்க போறாங்க எல்லாரும் பேப்பரையுமே. எல்லாரும் பேப்பர் கொடுங்க, டைம் ஆயிடுச்சு. பெல் அடிச்சிச்சு. காதுல விழுந்துச்சா இல்லையா? எல்லாரும் பேப்பர் கொடுங்க. யாருமே அடிஷனல் பேப்பர் வாங்கவே கிடையாது. ஓகே மிஸ், இந்தாங்க மிஸ். என்ன எழுதிருக்க நீ? ஒண்ணுமே தெரியலையே. என்னது? ஆ இ ஊவா? ஐ கூட எழுத தெரியலமா இந்த பொண்ணுக்கு. சரி, இது என்னது? பாத்திமா, ஆளே நிக்கிற, உனக்கு எழுத படி கூட தெரியாதா? போச்சு, என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல தமிழ் மிஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இப்படி இருக்கு. இது என்னது? ஏவா? அப்புறம் ஏ வருமா? அஞ்சலி, சுத்தமா படிக்க தெரியாதா உனக்கு? நீ என்ன எழுதிருக்க? நீ ஒன்னா எழுதிக்கிறனே தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து அதே காணும். போச்சு போ. எல்லாருமே ஃபைல் தான் இந்த வாட்டி. இவ என்ன எழுதிருக்கா? நான்சி, சீக்கிரமா வந்து மட்டும் சொன்னேன். பரவாயில்ல, 3 எழுதிருக்க, 1 தப்பா எழுதிருக்க. பரவாயில்ல, ஏதோ 1 எழுதிருக்க. நம்ம திவ்யா கிட்ட போய் பார்க்கலாம். திவ்யா, நீ எழுதிருக்க கரெக்டியா? மிஸ், சூப்பரா எழுதிருக்க மிஸ். என்ன எழுதிருக்க? வா? பரவாயில்ல, சூப்பர், குட். நீ தான் இந்த வாட்டி கிளாஸ் லீடரா ஆக போற பாரு. அவ்வளவு சூப்பரா எழுதி வச்சிருக்க. பாத்தியா, அவ புக்க பார்த்து கரெக்டா எழுதி மிஸ் கிட்ட சொல்றா பாரு. மிஸ், உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்கிட்ட என்ன சொல்ல போற? எல்லாமே தப்பா எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட என்ன சொல்ல போற சொல்லு. வேணாம் அஞ்சலி, மிஸ் முன்னாடியே சொல்லியான்னு கேட்பாங்க. இப்ப சொல்லணும்னா அவதான் ஃபுல் மார்க் சொல்லிட்டு நம்ம எல்லாம் திட்டு வாங்கிட்டு போ. அதனால வேணாம், நம்ம சொல்லிடலாம். ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்டா. சொல்லிடு. மிஸ், ரொம்ப நேரமா மிஸ் தான் சொல்ற. என்னன்னு ஃபர்ஸ்ட் அத சொல்லு. மிஸ், அந்த திவ்யா இருக்கால, நீங்க ஒரு புக் கொடுத்தீங்கல்ல, அதுலதான் ஃபுல் ஆன்சரும் இருக்கு. அவ பார்த்து எழுதுனா, நாங்களே பார்த்தோம். அச்சோ, நம்மள போட்டு குத்துட்டாலே போச்சு. இன்னைக்கு மாட்டணும். அவளுக்கு பிஸ்கெட் தரும்னு சொல்லி கூட அவ கேட்கவே இல்ல பாரு. நம்மள வந்து மாட்டி விட்டுட்டாலே. மாட்டோம் இன்னைக்கு. என்ன சொல்ற? அப்படியா? எங்க அந்த புக்கு? அச்சோ, இந்த புக்ல தான் எல்லா கொஸ்டின் ஆன்சர் எல்லா பேப்பரும் இருக்கு. ஒரு எக்ஸாம்ல இருந்து 4 எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே இதுலதான் எழுதி வச்சிருக்கேன். ஞாபகமே இல்லாம கொடுத்துட்டேனே. பசங்களா, முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? மிஸ், நாங்க முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சோம். டைம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சுட்டாங்க, அதனாலதான் மிஸ் சொல்ல முடியல.
சரி சரி இப்பயாவது சொன்னீங்களே நல்லதா போச்சு. ஏய் திவ்யா எழுந்துரு, அந்த இடத்த விட்டு எழுந்து வேற இடத்துல உட்காந்து எழுதணும். உனக்கு ஒரு பேப்பர் தரேன், கடகடன்னு எழுதி முடிக்கணும் சரியா? சரிங்க மிஸ். ஆனா நான் பார்த்து எழுதல மிஸ், இது எல்லாமே நான் ஒரிஜினலா நானா எழுதுனது மிஸ். ஏதோ ஒண்ணு பசங்க சொல்றாங்க, நான் வேற இந்த புக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ வந்து இன்னொரு வாட்டி எழுதணும் சரியா? என்னம்மா பசங்களா எல்லாம் சூப்பரா எழுதுறீங்களா? பரவாயில்லையே. என்னம்மா எல்லாம் ஒழுங்கா எழுதுறாங்களா? சார் எல்லாரும் எழுதிட்டாங்க சார், பேப்பர் கூட கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, எல்லாரையும் அனுப்பிச்சு விட வேண்டியது. டைம் ஆயிடுச்சு பாரு, ஸ்கூல் பஸ் வெயிட்டிங்ல இருக்கு. சீக்கிரமா 6 அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புங்க பசங்களா. எல்லாருமே அவங்கவுங்க பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. ஆமால, பேக் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுல. சரி, அவங்கவுங்களோட பேடெல்லாம் எடுத்து மிஸ்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பணும். ஸ்கூல் பஸ்ல யார் யார் வரீங்களோ எல்லாருமே ஸ்கூல் பஸ்க்கு போங்க. ஸ்கூல் பஸ் வெயிட்டிங். ஹாரன் அடிச்சுட்டே இருக்காரு டிரைவர். ஓகேமா, நான் வரேன். போச்சு போ. இந்த ஒரு எக்ஸாம் நீ ஃபைல் போடுறேன்னா நாளைக்கு வந்து உட்காந்து எழுதிக்கோ சரியா? ஏன்னா சார் வந்து ஹாரன் அடிக்குதுன்னு சொல்றாங்க, எல்லாரும் அனுப்புறாங்க. ஓகே ஓகே, எல்லாரும் கிளம்புங்க. எல்லாரும் பேட் எடுத்து வந்து கொடுத்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை பை.